ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கிளஸ்டரிங் வித் டிபி ஸ்கேன். அதாவது கிளஸ்டரிங்கில் ஒரு அல்காரிதமாக இருக்க டிபி ஸ்கேனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி கிளஸ்டரிங்னா என்னன்றதை ஒரு சின்ன ப்ரீஃபாக பார்த்துடலாம். கிளஸ்டரிங் இஸ் அ பவர்ஃபுல் டேட்டா மைனிங் டெக்னிக். அதாவது டேட்டா மைனிங்கில் இருக்க ஒரு பவர்ஃபுல் டெக்னிக் தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா கிளஸ்டரிங்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, டேட்டா செட், அதாவது நம்மகிட்ட இருக்க டேட்டா செட்டில் இருக்க ஒரு ஸ்ட்ரக்சரையோ பேட்டர்னையோ அன்கவர் பண்ணி, அதாவது ஹிடனாக இருக்க ஒரு பேட்டர்னையோ ஸ்ட்ரக்சரையோ அன்கவர் பண்ணி காட்டுறதுக்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதோட ப்ராசஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தோன்னா, குரூப்பிங் த சிமிலர் டேட்டா பாயிண்ட்ஸ் டுகெதர். அதாவது டேட்டா செட்னு எடுத்துட்டோன்னா அதில் நிறைய டேட்டாஸ், கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் நிறையா இருக்கும். அதில் எந்த டேட்டாஸ் நமக்கு தேவை அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதை குரூப் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் கிளஸ்டரிங். இந்த கிளஸ்டரிங் ஸோ மெனி வேரியஸ் டொமைன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்ன டொமைன்னு பார்த்தோன்னா, இமேஜ் செக்மெண்டேஷன், கஸ்டமர் செக்மெண்டேஷன் அண்ட் ஃப்ராட் டிடெக்ஷன். இந்த மாதிரி நிறையா டொமைன்ஸில் கிளஸ்டரிங்கை யூஸ் பண்ணுறாங்க. கிளஸ்டரிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, நம்மகிட்ட ஒரு பவுல் நிறையா மிக்சடு கேண்டீஸ் இருக்குது. அதாவது மெனி கைண்ட் ஆஃப் ஃப்ளேவருடைய மிக்சடு கேண்டீஸ் நிறைய இருக்குது. ஓகேவா? அந்த கேண்டீஸ் ஜஸ்ட் லைக் என்ன சொல்லலாம், டிஃப்ரெண்ட் கலர் ஆஃப் கேண்டீஸ், ஃப்ளேவர்ஸ் ஆஃப் கேண்டீஸ், டைப்ஸ் ஆஃப் கேண்டீஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேண்டீஸ் இருக்குது. அந்த கேண்டீஸில் இப்போ எனக்கு ஒருத்தவங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் மட்டும்தான் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு ஏதாவது இந்த கலர் பேஸ் பண்ணி சிலருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி கலெக்ஷனில் அவங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு பர்சனுக்கு ஏதாவது ஒரு ஃப்ளேவர் தான் பிடிக்கும், அப்படி தானே? இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துட்டிங்கன்னா, எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்கும். அப்படி இருக்கையில் நான் என்ன பண்ணுவேன், அந்த மிக்சடு கேண்டீஸில் எனக்கு சாக்லேட் ஃப்ளேவரை மட்டும் தனியாக எடுத்துக்குவேன். இப்போ மிக்சடாகி இருக்கிற இப்போ அந்த சாக்லேட்ஸ் தான் டேட்டா, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டேட்டா. ஓகேவா? அந்த கேண்டீஸில் எனக்கு இந்த சாக்லேட் ஃப்ளேவர் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பிரித்து எடுக்கிறேன்ல, இந்த ப்ராசஸ் பேர் தான் என்ன அப்படின்னா கிளஸ்டரிங். கிளஸ்டரிங்னா என்னென்னு பார்த்தாச்சு, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது டிபி ஸ்கேன்னா என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிபி ஸ்கேன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டென்சிட்டி பேஸ்டு ஸ்பேஷியல் கிளஸ்டரிங் ஆஃப் அப்ளிகேஷன் வித் நாய்ஸ். நம்ம ஸ்கூல் டைம்லலாம் டென்சிட்டி அண்ட் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி படிச்சிருப்போம். அதில் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, மாலிகுல்ஸ் நியரஸ்ட்டாக இருக்கையில் அதோட டென்சிட்டி ஹையாகவும், மாலிகுல்ஸ் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கையில் அதோட டென்சிட்டி லோன்னு சொல்லி படிச்சிருக்கோம். அதே சேம் கான்செப்ட் தான் நம்மளோட டிபி ஸ்கேன் அல்காரிதத்துலேயும் அப்ளிகபிள் ஆகுது. அதாவது எப்போ நம்மளோட டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது நியரஸ்ட்டாக இருக்கையில் அது ஒரு ஸ்ட்ராங்கான கிளஸ்டராகவும், நம்ம டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்டாக இருக்கையில் அது ஒரு வீக்கான டேட்டா பாயிண்ட்ஸாகவும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதே சேம் கான்செப்ட் தான் நம்மளோட டிபி ஸ்கேன் அல்காரிதத்துலேயும் அப்ளிகபிள் ஆகுது. அதாவது நம்ம டேட்டா பாயிண்ட்ஸ் நியரஸ்ட்டாக இருக்கையில் இருக்கிறத அது கோர் டேட்டாஸ்னும், நம்மளோட டேட்டாஸ் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறத நாய்ஸ், அதாவது அவுட்லயர்ஸ் அப்படின்னும் நம்ம சொல்கிறோம். இந்த டிபி ஸ்கேன் அல்காரிதமில் 2 பேராமீட்டர்ஸ் நமக்கு ரொம்பவுமே முக்கியமானதாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று எப்சலான், இன்னொன்று மினிமம் பாயிண்ட்ஸ். இந்த மினிமம் பாயிண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, மினிமம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் அ நெய்பர்ஹுட் டு ஃபார்ம் அ டென்ஸ் ரீஜியன். அப்புறம் இந்த எப்சலான் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, நம்மகிட்ட இருக்க டேட்டா பாயிண்ட்ஸில் ரேண்டமாக ஒரு டேட்டா பாயிண்ட் எடுத்து அதுக்கு ரேடியஸ் கால்குலேட் பண்ணி அந்த ரேடியஸை வச்சு ஒரு சர்க்குலர் ஃபார்ம் பண்ணுறோம். அந்த சர்க்குலரில் எத்தனை நெய்பர் டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபைன் பண்ணுறதுக்காக தான் இந்த எப்சலான் அண்ட் மினிமம் பாயிண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்மளோட டேட்டா பாயிண்ட்ஸை இந்த டிபி ஸ்கேன் அல்காரிதத்தில் 3 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸாக பிரிக்கிறோம். என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, கோர் பாயிண்ட், பார்டர் பாயிண்ட் அண்டு நாய்ஸ். இந்த கோர் பாயிண்ட் அப்படின்றது இந்த கோர் பாயிண்ட்னா என்னென்னு பார்த்தோன்னா, நியரஸ்ட் டேட்டா பாயிண்ட்ஸ். இந்த பார்டர் பாயிண்ட்ஸ்னால் அந்த கோர் பாயிண்ட்டோட பார்டர் லைன்ஸில் இருக்கிறத பார்டர் டேட்டா பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். நாய்ஸ் அப்படின்னா நம்மளோட கிளஸ்டர்லேருந்து கொஞ்சம் அவுட்டராகி இருக்கிற டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் நாய்ஸ்னு சொல்லுவோம்.
இப்போது டிபி ஸ்கேனுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இதில் வந்து நாங்கள் 5 டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா த ஸ்கேட்டர்ஸ் ஆஃப் த ஸ்டார்ஸ் இன் த ஸ்கை. இதில் வந்து 5 ஸ்டார்ஸோட எக்ஸ் கோஆர்டினேட் அண்ட் ஒய் கோஆர்டினேட் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் ஸ்டாரோட ஒய் கோஆர்டினேட் அண்ட் எக்ஸ் கோஆர்டினேட் பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஸ்டாருக்கு வந்து எக்ஸ் கோஆர்டினேட்டில் வந்து 1, ஒய் கோஆர்டினேட்டில் வந்து 2, அண்ட் செகண்ட் ஸ்டாருக்கு எக்ஸ் கோஆர்டினேட்டில் 2, ஒய் கோஆர்டினேட்டில் 3, அண்ட் தேர்ட் ஸ்டாருக்கு 3 அண்ட் 2.5, அண்ட் ஃபோர்த் ஸ்டாருக்கு 4.5 அண்ட் 4, அண்ட் ஃபிஃப்த் ஸ்டாருக்கு 6 அண்ட் 5. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி டிபி ஸ்கேன் அல்காரிதமில் நம்ம ப்ராசஸ் கேரி அவுட் பண்ணால் நமக்கு 2 பேராமீட்டர்ஸ் வந்து மெயினாக தேவை அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். என்னென்ன பேராமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எப்சலான் அண்டு மினிமம் பாயிண்ட்ஸ். இந்த எப்சலான்றது நத்திங் பட் த ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட்டரியாக நம்ம சூஸ் பண்ணியிருக்க அந்த டேட்டா பாயிண்ட். அதாவது ரேண்டமாக நம்ம சூஸ் பண்ணியிருக்க அந்த டேட்டா பாயிண்ட்டோட ரேடியஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா எப்சலான்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மினிமம் பாயிண்ட்ஸ். இந்த மினிமம் பாயிண்ட்ஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இப்போ வந்து நம்ம எப்சலானில் வந்து 2.5 ரேடியஸ் கொடுத்துட்டோம். அந்த ரேடியஸை வச்சு அந்த ரேண்டமாக எடுத்துக்கிற டேட்டா பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு சர்க்குலர் ஃபார்ம் ஆகும். அந்த சர்க்குலருக்குள்ளே மினிமம் டேட்டா பாயிண்ட்ஸ், அதாவது அந்த சர்க்கிள்குள்ளே இத்தனை நெய்பர்ஸ் வந்து அந்த நம்ம ரேண்டமாக எடுத்திருந்த அந்த டேட்டா பாயிண்ட்ஸ்குள்ளே இருக்கணும். அந்த சர்க்கிள்குள்ளே இத்தனை டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லி நம்மளாக ஆர்பிட்டரியாக கொடுக்கறது தான். இந்த எப்சலானும் சரி மினிமம் பாயிண்ட்டும் சரி நம்மளாக ஆர்பிட்டரியாக கொடுக்குற வேல்யூஸ் தான். நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்கு யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. எதுக்கு இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எடுத்திருக்க 5 டேட்டா பாயிண்ட்ஸுக்கும், அதாவது 5 ஸ்டார்ஸ் எடுத்துருக்கோள்ள டேட்டா பாயிண்ட்ஸாக, இப்போ ஒவ்வொரு ஸ்டாருக்கும் இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத தான் நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போனா அதுக்கு நமக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால தான் நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எடுத்திருக்கோம். நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பார்த்துடலாம். டிஸ்டன்ஸ் a ஆஃப் x1, y1 b ஆஃப் x2, y2 ஈக்குவல் டு ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர்டு. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸாம்பிளில் பண்ண போகிறோம். உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற அந்த டேபிளர் காலமாக நல்லா பாருங்கள். அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, S1, S2, S3, S4, S5, S1, S2, S3, S4, S5, அப்புறம் சம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் ரெண்டுலேயும் கொடுத்துருக்கிறது வந்து அந்த ஸ்டார்ஸோட தான். எந்த ஸ்டார், அதாவது ஸ்டார் 1, ஸ்டார் 2, ஸ்டார் 3, அதை தான் அந்த S1 அண்ட் S2, S3, S4, S5 இது வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபார்முலா வந்து எதுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா S1 அண்ட் S1, அதாவது S1 அண்ட் S1 இதோட டிஸ்டன்ஸ் தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்மளே எடுத்துக்குவோம். நம்ம வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். நம்ம உட்காந்துருக்க இடத்த நம்மளே ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸை நம்ம கடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் 0 தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட டிஸ்டன்ஸை நம்மளே எப்படி கடக்க முடியும்? ஏன்னா அந்த இடத்துல வேல்யூ 0வாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த இடத்துல எந்த டிஸ்டன்ஸையும் கவர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு நம்மளே டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல 0 தான் வரும். அதனால தான் ஸ்டார் 1லேருந்து ஸ்டார் 1க்கு ரீச் பண்ணணும்னா டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போனா அது கண்டிப்பாக 0வாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம அந்த இடத்துல 0 போட்டிருக்கோம். அடுத்து வந்து நம்ம S1 அண்ட் S2 ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேல்யூஸை வேர்ட்டிக்கலாக கால்குலேட் பண்ணுவோம். அண்ட் தென் ஹரிசாண்டல் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து S1 அண்ட் S2க்கு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து S1 அண்ட் S2க்கு இதே ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணுறோம். டிஸ்டன்ஸ் டு த ஸ்டார் 2 ஃப்ரம் த S1 இஸ் 1.41 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபார்முலாவில் X1 அண்ட் Y1க்கு வந்து என்னென்னு வரும், 1 and 2 வரும். அண்ட் X2 அண்ட் Y2க்கு என்ன வரும், 2 and 3. இதான் அவங்களோட அந்த வேல்யூஸ். அந்த வேல்யூஸை நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூஸ் 1.41. இதே மாதிரி நம்ம டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி கிடைச்ச ஃபைனல் ரிசல்ட்டை தான் நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். நம்ம முன்னே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, டென்சிட்டி அண்ட் ஸ்டேட் ஆஃப் மேட்டர்ஸை வச்சு. அதில் வந்து என்ன பார்த்தோம், மாலிகுல்ஸ் வந்து நியரஸ்ட்டாக இருக்க டென்சிட்டியோட லெவல் வந்து ஹை ஆகிட்டே போச்சு. அதே மாதிரி மாலிகுல்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் லாங்காக அதோட டென்சிட்டி வந்து லோ ஆகிட்டே போச்சு. அப்படி தானே பார்த்தோம். மாலிகுல் வந்து நியரஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நம்மளோட டென்சிட்டி ஹை ஆச்சு. அதுவே கொஞ்சம் லாங்காக இருந்துச்சு அப்படின்னா அதோட டென்சிட்டி லோ ஆச்சு. அதே ப்ராசஸ் தான் இதுலேயும் நம்ம கேரி அவுட் பண்ண போகிறோம். அந்த ப்ராசஸை வச்சு தான் நம்ம டிபி ஸ்கேனில் கிளஸ்டரிங் வந்து ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ இந்த டேபிளர் காலமில் S1 வந்து, அதாவது வேர்ட்டிக்கல் S1 வந்து பார்க்கலாம். இதில் வந்து 0 வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க, மிச்சம் இருக்க வேல்யூஸை மட்டும் பாருங்கள். இந்த வேல்யூஸில் இது வந்து இருக்கிறதுலையே கொஞ்சம்
நியரஸ்ட் டிஸ்டன்ஸ். ஏன்னா இது ஃபுல்லாக இந்த டேபிளர் காலமில் இருக்கிற வேல்யூஸ் ஃபுல்லாக என்னது டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணி நமக்கு கிடச்சிருந்த டிஸ்டன்ஸோட வேல்யூஸ் தான். ஓகேவா? அப்போனா இந்த வெர்டிக்கல் S1ல் இருக்கிறதுலையே கொஞ்சம், அதாவது நியரஸ்ட் டிஸ்டன்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1.41 தான். அப்போனா அதுதான் நமக்கு என்னது ரொம்ப நியரஸ்ட்டு. ஸோ S1ஓட நியரஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா S2. அதாவது ஸ்டார் 1ஓட நியரஸ்ட் வேல்யூ வந்து ஸ்டார் 2 தான். இப்போ நம்ம கிளஸ்டர் ஆகிருக்க ஸ்டார்ஸ்லாம் எதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது செகண்ட் டேபிளர் காலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஸ்டார் 1க்கு வந்து நெய்பர் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 and 3. அதே மாதிரி ஸ்டார் 2க்கு வந்து நெய்பர் என்னென்னு பார்த்தோன்னா 1 and 3. அதே மாதிரி 3க்கு வந்து என்னென்னு பார்த்தோன்னா 1 and 2. பட் ஆனால் ஸ்டார் 4 and 5க்கு வந்து அந்த மாதிரி அந்த இடத்துல கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அது 4 and 5 தான். அங்கே 6 வராது, 5 தான் வரும். ஓகேவா? ஸ்டார் 4க்கு அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே வந்து நெய்பர் வந்து அதுக்கு ஒன்றே ஒன்று தான், அதாவது 5 மட்டும்தான். அதே மாதிரி ஸ்டார் 5க்கு வந்து நெய்பர் என்னென்னு பார்த்தோன்னா 4, அது மட்டும்தான். நம்ம முன்னே பார்த்த மாதிரி மினிமம் பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக டூ மினிமம் பாயிண்ட்ஸை வந்து ஒவ்வொரு ஸ்டாரும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அது ஒரு கிளஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பட் இந்த 4ம் 5ம் நம்மளோட மினிமம் பாயிண்ட்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ணல. ஸோ அதனால் நம்ம அதை அவுட்லேயர்ஸ்னு சொல்கிறோம். பட் இந்த ஸ்டார் 1, ஸ்டார் 2, ஸ்டார் 3 இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து மினிமம் பாயிண்ட்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ணதுனால அதை வந்து நம்ம கோர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம கொடுத்துருக்க கிராஃபை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். நம்மள கோர் பாயிண்ட்ஸை வந்து க்ரீன் கலர்லையும் ப்ளூ கலரில் இருக்கிறத வந்து நம்ம நாய்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இந்த 3 ஸ்டார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா க்ரீன் கலரில், இதுதான் ஸ்டார் 1, ஸ்டார் 2 and ஸ்டார் 3, அதாவது கோர் பாயிண்ட்ஸ். இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு வந்து ஒரு கிளஸ்டராக ஃபார்ம் ஆகும். பட் த ஸ்டார் 4 and 5 doesn't no neighbors within the epsilon, so not connected to any core points, so they are classified as a noise. This is the final result for our example. இப்போ நம்ம DB scan advantages பற்றி பார்த்துடலாம். Can discover arbitrarily shaped clusters, find the cluster completely surrounded by a different clusters, robust towards outlier detections, that means a noise, require just 2 points which are very insensitive to the ordering of the points in the database. DB ஸ்கேனோட லிமிட்டேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சென்சிட்டிவ் டு த பெராமீட்டர்ஸ் விச் ரெக்வயர் அ கேர்ஃபுல் tuning, may not be efficient for highly dimensional data, computationally expensive because it can be slower than some other clustering algorithms or larger data sets. இதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கஸ்டமர் செக்மெண்டேஷன் இன் மார்க்கெட்டிங், டிடெக்ஷன், ஃப்ராட் டிடெக்ஷன், இமெயில் செக்மெண்டேஷன் இன் கம்ப்யூட்டர் விஷன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.